ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் சென்னை சூப்பர் கிங்ஸை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இந்த சனிக்கிழமை மொதல் ஐபிஎல் மேட்ச் களமிறங்க போகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தரப்புலேருந்து 11 பேர் யார் யாரெல்லாம் களமிறங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அலசல் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது நம்ம ஷேன் வாட்சன் அவர் கூட சேர்ந்து அம்பத்தி ராயுடு அவர்கள் இறங்குவார். ஏன்னா போன தடவை இந்த ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் ஒரு அட்டகாசமான மரண மாஸ் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர். ஸோ மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எப்பயுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மிடில் ஆர்டராக தான் இருக்குது. நம்ம சுரேஷ் ரெய்னா, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேப் டியூப்ளசிஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய சிக்கலே ஃபேப் டியூப்ளசிஸ் அவர்கள் விளையாடுவாரா அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா vs ஸ்ரீலங்காக்கான T20 மேட்ச் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதனால் மொதல் மேட்ச்சில் டியூப்ளசிஸ் விளையாடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஃபேப் டியூப்ளசிஸ் இல்லைனா அவர் இடத்த சாம் பில்லிங் அவர்கள் நிரப்புவார். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தலை டோனி அவர்கள் களமிறங்குவார் 5வது இடத்துல. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா லோவர் ஆர்டர். ஸோ லோவர் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம கேதர் ஜாதவ் அவர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அவருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டுவேன் பிரேவோ, ஒரு நல்ல தரமான ஆல்ரவுண்டர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பவுலிங். ஸோ பவுலிங் பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமான பவுலர்ஸ்லாம் இருக்காங்க. 7வது இடத்துல நம்ம ரவீந்திர ஜடேஜா அவர்கள் இருக்காரு. 8வது இடத்துல நிகிடி இருக்காரு. ஸோ நிகிடி இடம் தான் ஒரு மிகப்பெரிய சிக்கல். அவரும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர். ஸோ ஸ்ரீலங்காக்கான T20 அவரும் விளையாடுவார். ஸோ அவர் இடத்த டேவிட் வில்லே நிரப்புவார். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 10வது இடம். ஸோ 10வது இடத்துல 2 ஸ்பின்னர் இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கரண் சர்மா, இன்னொன்று ஹர்பஜன் சிங். ஸோ இந்த 2 பிளேயரில் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கடைசியாக பார்த்தீங்கன்னா 11வது பிளேயர் மோஹித் சர்மா அவர்கள். ஸோ இவர் முன்னாடியே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அணி எடுத்தாங்க. மறுபடியும் 2019 நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எடுத்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப தரமான விஷயம். ஒரு நல்ல ஸ்குவாடாக 11 பேர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த 11 பிளேயரை வச்சு ஆர்சிபி அணியை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா எப்படி மாசா கப்பு ஜெயிச்சோமோ அதே போல் இந்த முறை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பல ஐபிஎல் அப்டேட் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நன்றி, ஜெய்ஹிந்த்.